வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லா வீடியோலையும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறத நான் வச்சிட்றேன், ப்ரீ டிஃபைன்டாக வச்சிட்றேன். ஏன்னா நிறையா கொஸ்டின் சிமிலராக எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நான் மொத்தமாகவே ஃப்ரீ சர்வீஸில் பக்காவாக சொல்லி கொடுத்த விஷயம் ரெண்டு விஷயம். ஒன்று கஸ்டம் சீக்வன்ஸு, இன்னொன்று ஸ்டாக் ட்ரேடிங்கு. இது ரெண்டு விஷயந்தான் நான் கீப் ஆன் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ அதுலேயே எனக்கு என்ன மாதிரி எனக்கு புரியல, இது எப்படி அது எப்படின்னு திருப்பி அந்த கொஸ்டின் எனக்கு வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு வீடியோ சில பேர் புதுசாக பார்க்குறீங்க. நான் ஒவ்வொரு நாள் என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் என்னென்னா, ஒரு கிளாரிட்டியாக பக்காவாக எல்லாருக்குமே, புதுசாக பார்க்குறவங்களும் சரி, எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்களும் சரி, மெயினாக அந்த புதுசாக வரவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பக்காவாக ரூல்ஸோட எல்லா வீடியோலையும் நான் வச்சிட்றேன். அந்த எல்லா வீடியோவும் எவ்வளோ டைம் வருதுன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபாலோ அப் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் பாயிண்ட் டு பாயிண்ட். இதுதான் சிம்பிள். ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் பாயிண்ட் டு பாயிண்ட். இதை எப்படி பண்ணுறது? இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியை எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, நான் ட்ரேடிங் வியூ ப்ரீமியம் வெர்ஷன் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் ஐடி ஷேர் பண்ணால் உங்களுக்கு என்னுடைய இண்டிகேட்டரை உங்களுக்கு ஆட் பண்ணுவேன். இண்டிகேட்டர் பேர் கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படின்னு வரும், சரியா? அந்த ஒரே இண்டிகேட்டரில் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கும் பண்ண போகிறோம், ஸ்டாக் ட்ரேடிங்கும் பண்ண போகிறோம். ரெண்டுமே பண்ணலாம், ஆனால் ரெண்டுமே வேறு ஃபார்முலா ஃபார்மேட், ஓகேவா? அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன, அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் இங்கே நிஃப்டி அப்படி நான் நிஃப்டிக்குள்ளே போகிறேன், ஓகேவா? நிஃப்டியோட ஆப்ஷன் போகிறேன். இது ப்ரெசன்ட் கான்ட்ராக்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆகுதோ அந்த ஓப்பன் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 23,200 புட் ஆப்ஷன் தான் ஓப்பன் ஆச்சு, ஓகேவா? இதுதான் நிஃப்டியோடைய ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங்கே ஆக்சுவலி எஸ்டர்டே கீழே இருந்தது, ஓகேவா? மார்க்கெட் ஓப்பனிங்கே இதை க்ராஸ் பண்ணி கேப், தெரியுதா? இதை க்ராஸ் பண்ணி கேப். ஸோ ஒரு ரெட்டை க்ராஸ் பண்ணுச்சு அப்படின்னா நேராக அது அடுத்த ரெட்டு வரைக்கும் ட்ராவல் பண்ணும். ஸோ இந்த ரெட்டு நேற்று க்ளோஸ் கீழே இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ரெட்டை க்ராஸ் பண்ணுச்சுன்னா இந்த ரெட்டுக்கு வரும். இவ்வளோ தான் கான்செப்ட், சிம்பிள். ஒரு ரெட்டிலேருந்து இன்னொரு ரெட்டுக்கு வரும், இவ்வளோ தான். இப்போ இதில் நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ரெட்டோ அந்த ரெட்டுக்கும் கீழே ஒரு லைன் இருக்கும், அதுக்கும் பாதி. இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸாக நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். கிளியரா? இதில் எந்த டவுட்டும் வேண்டாம், ஓகேவா? சிம்பிள். இது ஓப்பனிங் ட்ரேட் அப்படிங்கிறது மாதிரி தான் பண்ணணும். நடுவில் போய் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த இடம் நான் சொல்கிறேனே, 9-10 மணிக்கு இங்கே கிராஸ் ஆயிடுச்சு, ரெட்டு டு ரெட். இன்றைக்கி நடந்துருச்சு, ரெகுலராக அது நடக்காது, ஓகேங்களா? ஸோ ரெட்டு டு ரெட்டு இப்படி நம்ம ரிஸ்க் ரிவார்டு 1:4 1:5 அப்படிங்கிற ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஒரே ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 5 நாள் நம்ம லாஸ் பண்ணால் கூட பிரச்சனை இருக்காது. ஸோ அவ்வளோதான் இந்த ஓப்பனிங் ட்ரேடு கஸ்டம் சீக்வன்ஸ் கான்செப்ட். இது பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக ட்ராவல் ஆகும், ஓகேவா? இதில் நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. அந்த ஸ்டடீஸ் எல்லாமே நான் லேட்டராக கொண்டு வரேன். ஏன்னா ஒரு சின்ன விஷயமே நான் லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேஜஸ் இனிஷியலாக நிறைய பேருக்கு வரும். அது பாசிபிள் தான், அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு கேஜி பீப்புள், ஐ மீன் கேஜி சைல்டுக்கு ஏபிசிடி சொல்லிக் கொடுக்கறது கஷ்டமோ, அதே மாதிரி தான் சில விஷயங்கள் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம், சிலது டக்குன்னு புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான், அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஓகேவா? ஸோ கஸ்டம் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இதை தான் நம்ம பண்ண போகிறோம். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், அட் தி மணி ஆப்ஷன் மட்டும்தான் பண்ணணும், அவுட் தி மணி ஆப்ஷன் பண்ணக்கூடாது, ஓகேவா?
அது என்ன ரீசன் நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இது வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். இது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரேடிங். ஓகேவா? ஆப்ஷன் பாயிண்ட் டு பாயிண்ட் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய கான்செப்ட். மெயினாக இதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்கும். இது மெயினாக எதுக்கு யார் பண்ணுறதுக்கான ஒரு இது அப்படின்னா, எனக்கு வந்து மந்த்லி இன்கம் குவார்ட்டர்லி இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்க பண்ணலாம். இது வந்து ஒரு வீக்லி இன்கம் அப்படிங்கிறது கொடுக்காது, மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் மந்த்லி இன்கம் குவார்ட்டர்லி இன்கம்ங்கிறது வந்துடும். இதுலேயும் நிறையா அல்காரிதம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாகவும் நான் கம்மிங் அப் வீடியோவில் வந்து நான் நிறைய ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸோடைய ஃப்ரீ சர்வீஸ் ஃபார் ஆல். ஓகேவா? ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறோம், ரொம்ப யூஸாக இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிடவே வேண்டாம். டெஸ்ட் பண்ணி பாருங்கள், வர்த்தா இல்லையான்னு அப்புறம் நீங்களாக வந்து எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்டாக் ட்ரேடிங். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு நான் எடுத்த நான் இன்றைக்கி என்ன ஃபாலோ அப் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இது இன்றைக்கி நான் சொல்லலை, ஜென்ரலாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதே வீடியோ தான் நான் எல்லா வீடியோலையும் நான் போட போகிறேன் அஸ் அ இன்ட்ரொடக்ஷனாக. ஸோ ஒரு இதாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ். ஓகேவா? இப்போ ரிலையன்ஸ் நான் ஸ்டாக்ஸ் போட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி 2 லைன் தெரியும். இதே இது ஆப்ஷனில் போட்டோம்னா நிறைய லைன் தெரியும். இந்த மாதிரி நம்ம ஸ்டாக்ஸ்ல எல்லாம் போட்டோம்னா 2 லைன் தான் தெரியும். இந்த லைனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அரவுண்டு 950 கிட்ட இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எட்ஜில் வந்து இங்கே ஒரு லைன் போடணும். இந்த இந்த ரெட் லைன் எட்ஜில் வந்து ஒரு லைன் போடணும். ரெட் லைனுக்கு ரெட்டுன்னே போட்டுக்கோங்க. இந்த க்ரீன் லைனுக்கு வந்து இங்கே க்ரீனாக மாற்றிடுங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் சிம்பிள். இது 2 தான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கேண்டில் இந்த லைனை டச் ஆகாத கேண்டிலோடைய லோவில் நம்ம செல் பண்ண போகிறோம். இந்த கேண்டில் வந்து டச் ஆகலை. ஸோ இந்த கேண்டில் லோவில் வந்து நம்ம செல் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம செல் பண்ணோம்னா ஷார்ட் பண்ணோம்னா இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஓகேவா? நமக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸோ அதுதான் நம்மளுடைய ரிவார்டு. ஓகேவா? எவ்வளோ ஸ்டாப் லாஸோ அதுதான் நம்மளுடைய ரிவார்டு. ஸோ இப்படித்தான் வந்து நம்ம ஸ்டாக் ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டூலில் வந்து இதில் வந்து டேட் அண்ட் மந்த் இருக்கும். அதை நம்ம டெய்லி சேஞ்ச் பண்ணணும். கிளியரா? டெய்லி சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இது பர்ஃபெக்டாக இந்த இடம் வரும், இல்லைன்னா வராது. இது வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய 2வது விஷயம். இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டையும் நான் கூடிய சீக்கிரம் இதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங்கே இங்கே ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான விஷயம்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மீன்வைல் இதுதான் வந்து ஸ்டார்டிங். ஆஸ் அ பிகினராக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து ஹேட் பண்ண மாட்டீங்க. இப்போ நிறைய பேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வெறுத்து உட்காண்ட்ருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் இதை ஒரு பேஷனாக, மார்க்கெட் உங்களுக்கு எப்படா மார்க்கெட் இருக்கும், மார்க்கெட் இல்லை, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப மார்க்கெட்டோடு நீங்கள் ஒரு பேஷனேட்டாக ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சரியா? இதுதான் என்னுடைய இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இந்த 2 சர்வீஸ். ஓகேவா? இது வந்து இன்ட்ரோடக்ஷன். கூகுள் மேப் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ப்ரீமியம் சர்வீஸ், அது தனி. ஓகேவா? அதை பற்றி நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணல. இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனுங்கிறனால இது மட்டும் மெயினாக கான்செப்ட் இவ்வளோ தான். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி எனக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ ட்ரேடிங் வியூ ஐடி நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுறதன் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து என்னால் வந்து ஃப்ரீ அசஸ் டு மை ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர். ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்து நாட் லைக் அதர், சும்மா இண்டிகேட்டராக இருக்காது. ஆப்ஷன் மெக்கானிசமை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ புதுசாக இருக்கிறவங்க எனக்கு ட்ரேடிங் வியூ ஐடி வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். சார்ட்டில் வந்து லாஸ்ட்டு வீடியோவில் வந்து வீக்லி ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறத பண்ணியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத திரும்பி போய் பாருங்கள்.
எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். தப்பாச்சுன்னா தப்பு அப்படின்னு அக்செப்ட் பண்ணணும். மெஜாரிட்டி ஆஃப் தி அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தான் தப்புங்கிறத வந்து எந்த இடத்துலையுமே வந்து சொல்ல மாட்டாங்க. தான் ரைட்டானதை காட்டுவாங்க, தப்பு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து இந்த அனலிஸ்டோடைய நேச்சர். பட் அதுலேயும் வந்து நான் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லிடுவேன், இது தப்புன்னா இது தப்பு, இது ரைட்டுன்னா அது ரைட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இனிக்வாலிட்டி ஃப்ரம் லாஜிக்கல் ட்ரேடர்ஸ். ஓகேவா? சரி, ஃபார்காஸ்டிங்கில் என்ன சொல்லியிருந்தேன்? மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி 300 கிட்ட ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்குது. அங்கேருந்து எடுத்தானா நேராக போவான், போய் 800 கிட்ட திரும்புவான். 800 கிட்ட திரும்பினானா நேராக 300 கிட்ட வருவான். ஸோ இதுதான் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் ஃபோர்காஸ்ட் வீடியோவை ஒரு தடவை பாருங்கள், பார்த்துட்டு அதே மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போது இது ஃபோர்காஸ்டிங். இப்போ இந்த ஃபோர்காஸ்டிங் வீடியோவை திருப்பி நான் ஏன் ப்ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா, எல்லா வீடியோவும் கம்பேர் பண்ணால் ஃபோர்காஸ்டிங் வீடியோவுக்கு தான் வந்து எனக்கு வந்து வியூஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதை நான் எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறது? இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா, இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நான் வந்து பேஸ்ட் ஆன் யூடியூப் அல்காரிதம் தான் வந்து ஒன்று பண்ணுவேன். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அக்யூரஸியோட இவ்வளோ பர்ஃபெக்ஷனோட நீங்கள் இதுக்கு முன்னால் நீங்கள் யாருக்கிட்ட பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய வியூஸ், ஐ மீன் என்னுடைய ஃபோர்காஸ்டிங் ஆகட்டும், என்னுடைய ஒர்க், இதுக்கு ஆஸ் அ ஜென்யூன் சப்ஸ்கிரைபர், ஆஸ் அ ஜென்யூன் ஃபாலோவராக எனக்கு எத்தனை மார்க் அவுட் ஆஃப் 100 கொடுப்பீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது ஏன் கேட்குறேன் அப்படின்னா, 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, ஒருத்தங்க வந்து பர்ஃபார்மே பண்ணலை, அவங்க சொல்கிறது எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம், ஒமிட் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஒருத்தங்க சொல்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா அதில் வாட் இஸ் தி ப்ராப்ளம்? ஏன்னா யூடியூப் அல்காரிதமில் வந்து எனக்கு யூடியூப் அல்காரிதம் என்ன சொல்லுதுன்னா, பீப்புள் முதல் திறந்த பீப்புள் இன்னி கொஞ்சம் கம்மியாக இருக்காங்கங்கிறது தான் எனக்கு சொல்லுது. இதுக்கு மெயின் ரீசன் எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் அக்யூரசி என்னுடைய மார்க் எவ்வளோ? அவுட் ஆஃப் 100 ஹவு மெனி பர்சன்டேஜ்? 100%, 90, 80, 70, 60 இல்லை 50 அப்படிங்கிறத வந்து ஜென்யூனாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வந்து நானே வந்து என்னை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா ஒருத்தர் வந்து மார்க் போட்டால் தான் நம்ம வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். எனக்கு வந்து வீடியோ அக்ரெசிவாக ஆக்டிவாக இருந்தீங்கன்னா நான் ஆக்டிவாக போடுறதுக்கு நான் ரெடி. பட் நமக்கு ஆக்டிவ்னஸ் இல்லைன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஸ்கூலில் வந்து மார்க் எடுத்திருப்போம், கம்மி மார்க் எடுத்தால் வீட்டில் பேரண்ட்ஸ் நம்மளை திட்டுனாங்கன்னா ஜாஸ்தி எடுக்கிறதுக்கு தோணும். வீட்டில் பேரண்ட்ஸ் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே போயிடுவோம். அதே மாதிரி தான் நல்ல மார்க் எடுக்கிறோம் அப்படின்னா கூட நம்மளை என்கரேஜ் பண்ணணும் பேரண்ட்ஸ். நம்மளை எதுவுமே என்கரேஜ் பண்ணலன்னா அந்த பையன் என்ன பண்ணுவான்? நம்ம மார்க் எடுக்கிறது யார் கண்டுக்கிறா அப்படிங்கிறல. ஸோ அந்த கேட்டகரியில் தான் நான் இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் அதை பேஸ் பண்ணி தான் இதை வந்து ஃபர்தராக இனி நிறையா யூனிக்கான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொண்டு வரலாமா இல்லை இதை ஃபஸ்ட்டு இதையவே வச்சுக்கலாமா? ஏன்னா வந்து ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக போயிட்டாலும் கொஞ்சம் பிரச்சனை தான் இனிஷியலாக, அது எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் மேலோட்டமாக போய் அப்படி வரணும். கார் டிரைவிங் மாதிரி தான். ஃபஸ்ட்டு கார் டிரைவிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கியரில் தான் ஓட்டணும். 5th கியரில் போனோம்னா முடிஞ்சு. மெஜாரிட்டி ஆஃப் தி ட்ரேடர் பண்ணுற தப்பு அதுதான். எடுத்தோடனே 5th கியரில் போயிட்டு அதுக்கப்புறம் கார் பக்கமே தலை வச்சு படுக்கிறது இல்லை. இது நிறையா பேருக்கு நடக்குது. ஸோ அதனால தான் என்னுடைய எல்லா வீடியோலையும் நான் வந்து மேக்ஸிமம் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டை மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா மேனேஜ்மெண்ட்டு தான் வந்து
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெத்தடும் இம்பார்ட்டன்ட், பட் மேனேஜ்மெண்ட் அதை விட இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ ட்ரேடராக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சரி, அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன். எனக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நான் கேட்டிருந்தேன் இல்லையா, என்னுடைய மார்க் எவ்வளோன்னு கேட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து எனக்கு மேபி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ லைக் பண்ணுறீங்களோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி ரெண்டு கம்யூனிட்டிக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். அதுலேயும் ஒரு ஆட் ஆன் கொடுக்குறேன். சரிங்களா? ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று நடக்க போகுது. ஓகேவா? ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஒரு மேஜர் சைக்கிள், ஒரு மினி சைக்கிளில் எப்படி மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படிங்கிறது. இப்போ இதில் வந்து எப்படி வந்து எக்ஸாக்டாக இந்த டாப்பில் எப்படி செல் பண்ணலாம், எக்ஸாக்டாக இந்த பாட்டமில் எப்படி பை பண்ணலாம், இதெல்லாம் வந்து கூகுள் மேப் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கூகுள் மேப் வச்சு லேயர் 1 லேயர் 2 மெக்கானிசம் இருக்குது. ஓகேவா? மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மெக்கானிசம் தான். திரும்பி வந்து நான் வந்து சொல்லிடுறேன், ஸ்ட்ராட்டர்ஜின்னு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தேடிட்டே இருப்பீங்க. உங்களால் ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது. மெக்கானிசம் புரிஞ்சிருச்சு, மெக்கானிசம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி பக்கம் நீங்கள் போக மாட்டீங்க. ஸோ மெக்கானிசமை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. மெக்கானிசம் ரிலேட்டடாக ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மெயினான அப்டேட்டு. ஸோ நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. வாட் இஸ் தி பாசிபிலிட்டிஸ் ஆஃப் டுமாரோ அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிற ஒவ்வொருத்தருக்கும் நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.